நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் உள்ள பள்ளிகள் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்குச்சாவடி அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. பாரம்பரிய முறைப்படி நுழைவாயிலில் வாழை மர தோரணங்கள் கட்டப்பட்டு விழாக்கோலம் பூண்டுள்ளது. இது தொடர்பாக கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் வனராஜசங்கர் வழங்க கேட்கலாம். நாளை காலை 7 மணி முதல் தமிழகத்தில் வாக்காளர்கள் வாக்குகளை பதிவு செய்யும் தேர்தல் திருவிழா ஆரம்பமாக இருக்கிறது. இதற்காக பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளுடன் வாக்குச்சாவடிகள் திருநெல்வேலி மாவட்டத்தில் தயாராகி வருகின்றன. பாளையங்கோட்டை புனித யோவான் கல்லூரியில் மன்னிக்கவும் பாளையங்கோட்டை சென்ட் ஜான்ஸ் பள்ளியில் பார்த்தீர்கள் என்றால் விழா கோலம் பூண்ட பாளையங்கோட்டை வாக்குச்சாவடி என்றே கூற வேண்டும். வாழை மரம் நுங்கு தோரணங்களுடன் வாக்காளர்களை வரவேற்க தயார் நிலையில் இந்த மாதிரி வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்காளர்களை கவரும் வகையிலும் அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் ஒரே இடத்தில் வழங்கும் வகையிலும் திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் செயின்ட் ஜான்ஸ் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள 13வது எண் வாக்குச்சாவடி ஒரு மாதிரி வாக்குச்சாவடியாக மாற்றப்பட்டு அனைவரது கவனத்தையும் ஈர்த்து வருகிறது. வாக்குச்சாவடிக்கு வரும் வாக்காளர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் நுழைவாயில் முதல் உள்பகுதி வரை மிகச் சிறப்பான அலங்காரங்கள் செய்யப்பட்டுள்ளன. பாரம்பரிய முறைப்படி நுழைவாயிலில் வாழை மர தோரணங்கள் கட்டப்பட்டுள்ளன. மேலும் கோடை காலத்தை குறிக்கும் வகையில் நுங்கு தோரணங்கள் மற்றும் சிவப்பு வெள்ளை வண்ணங்களிலான அலங்கார தோரணங்கள் கட்டப்பட்டு அந்த இடமே ஒரு விழா நடக்கும் இடத்தை போல விழாக்கோலம் பூண்டுள்ளது என்றே கூற வேண்டும். இந்த மாதிரி வாக்குச்சாவடியில் பார்த்தீர்கள் என்றால் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியவர்கள் எந்தவித சிரமமும் இன்றி வந்து செல்ல தனி கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அவர்களின் உபயோகத்திற்காக போதுமான எண்ணிக்கையில் சக்கர நாற்காலிகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. வாக்காளர்களின் தாகத்தை போக்க சுத்தமான குடிநீர் வசதியும் செய்யப்பட்டுள்ளது. வாக்குப்பதிவு எந்தவித தடையுமின்றி நடைபெற ஏதுவாக தடையில்லாத மின்சார வசதியும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. வாக்குச்சாவடியின் உள்புறம் தேர்தல் ஆணைய அலுவலர்கள் மற்றும் வாக்குப்பதிவு அலுவலர்கள் அமரும் இடங்கள் மிக நேர்த்தியாகவும் அழகாகவும் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. பொதுவாக வாக்குச்சாவடி என்றாலே இறுக்கமான சூழல் நிலவும் என்ற பிம்பத்தை உடைத்து ஒரு இனிமையான சூழலில் வாக்காளர்கள் தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்பதே மாவட்ட நிர்வாகத்தின் நோக்கமாகும். இளைஞர்கள் முழுவதும் இளைஞர்களை கவரும் வகையிலான வாக்குச்சாவடிகள் என பல்வேறு மாதிரி வாக்குச்சாவடிகள் தொடர்ந்து மாவட்டத்தில் இருக்கும் 5 சட்டமன்ற தொகுதியிலும் அமைக்கப்பட்டுள்ளன. ஊனமுற்றோர்களுக்கு பிரத்யேகமாக ஒரு வாக்குச்சாவடியும் அமைக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற மாதிரி வாக்குச்சாவடிகள் அமைக்கும் போது வாக்களிக்க வரும் வாக்காளர்கள் மிகுந்த உற்சாக மனநிலையை பெறுகிறார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இளம் தலைமுறையினர் குறிப்பாக ஜென்சி வாக்காளர்களை கவரும் வகையில் பல்வேறு பதாகைகள் இந்த மாதிரி வாக்குச்சாவடியில் வைக்கப்பட்டுள்ளது.